ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேர்களுக்கு கோடிகள் உறுதி. கோடிகள் எப்படின்னா சார் திடீர்னு கோடிகள்ங்கிறீங்களே, ஆயிரத்தே பார்க்க முடியல, எப்படி கோடியை பார்க்க முடியும் அப்படி கேட்குறீங்களா? நிச்சயமாக வரும். சரியா நேர்களே? யாருக்கு வரும்? அந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு வரும். கண்டிப்பாக கன்னிராசியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் இருக்கிறவங்க, அதுபோக சில காரியங்கள் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, வீடு மனை கட்டி விற்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுக்கிறவங்க, நடுத்தர மக்களுக்கு கண்டிப்பாக சில லட்சங்களோ கோடிகளோ கிடைக்கும். சரியா? லட்சங்கள்லாம் 50 லட்சம் 60 லட்சம், கோடிகள்னால் 1 கோடி 1.5 கோடி, இப்படி ஒரு திட்டமான அமைப்பில் சில நல்ல பலன்கள் கிடைக்கும். அதை அறுதிட்டு உறுதியாக சொல்லலாம். அதுக்குண்டான நேரங்காலம் வந்திருக்கு. ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பெயர்ச்சியாக இருக்கிறாரு. அவர் இப்போ பூச நட்சத்திரத்துக்கு ஏற போகிறாரு. வருகிற ஜூன் 18ஆம் தேதி பூச நட்சத்திரத்தில் ஏறினார்னா தொடர்ந்து அதில் பயணிப்பார். பூசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். பூச நட்சத்திரம் சனி ராசிக்கு சனி பகவானுடைய நட்சத்திரம். அருமையான அமைப்பு. ராசிக்கு 5, 6 கூடிய நட்சத்திரத்தில் 4, 7 கூடியவன் ஏறுது அருமையாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே குரு சனி பகவானை பார்க்குறாரு. 9ஆம் பார்வையால் பார்க்குறது மிகச்சிறப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டகச்சனியுடைய தாக்கம் வெகுவாக குறையுது. அதுபோக சனி பகவான் உங்கள் ராசிநாதன் சாரத்தில் தான் போகிறாரு. அப்படி பார்க்கும்போது சனி ப்ளஸ் புதன் ப்ளஸ் குரு. சனி பகவான் 5, 6 கூடையவன், புதன் உங்கள் ராசிநாதன் 1, 10 கூடையவன், குரு பகவான் 4, 7 கூடையவன். இந்த அமைப்பு இந்த காம்பினேஷன் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் அதாவது 1000 லட்சமாகவோ லட்சம் கோடிகளாகவோ கண்டிப்பாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்நேரம் குரு திசை சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். சனி திசை குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். பொதுவாக குரு திசை இப்போ நல்லா இருக்குங்க. கன்னிராசியில் குரு திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஈவன் வயசானவங்களுக்கு சனி திசை நடக்கும், அவங்களுக்கும் இப்போ நல்லாயிருக்கும். சரியா நேரத்தில் சனி திசை புதன் புத்தி நடக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சரியா நேர்களே? இந்த வீடியோ பதிவில் நல்ல தகவல்களை சொல்கிறேன். ஒரு சில பரிகாரத்தையும் சொல்கிறேன், அதையும் செய்யுங்க. நிறைய சொல்கிறேன். நான் நிறைய வீடியோ போடுறேன். அந்தந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி சில தகவல்களை சொல்லுவேன். விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க. எல்லோரும் செய்யணும் அவசியம் கிடையாது. யாருக்கு அந்த சூழ்நிலை கரெக்டாக இருக்கோ அவங்க செய்யுங்க. இப்போ நான் சொல்ல தகவல்கள் எல்லாத்துக்கும் சேராது. ஒரு சில பேருக்கு போய் டச் பண்ணும். சரியா? ஒரு சில பேருக்கு டச் பண்ணும். இப்போ நம்ம தெருவில் ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டு வரான், எல்லாருமே அவங்ககிட்ட போய் பொருளை வாங்குறாங்க இல்லை. ஆனால் ஒரு 2 வீடு 3 வீட்டில் போய் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் அந்த பொருள் தேவைப்படும், அவங்ககிட்ட போய் வியாபாரம் பண்ணுவாங்க, பொருளை வாங்குவாங்க. அது மாதிரி தான் நான் வீடியோ போடுறது. எல்லாத்துக்குமே இது போய் சேராது. ஆனால் குறிப்பிட்ட சில பேருக்கு சேரும். அவங்க நல்லா இருக்கணும், அந்த நோக்கத்தில் தான் நான் வீடியோ போடுறேன். அதனால் கன்னிராசியில் சில பரிகாரம் வழிபாடு நான் சொல்கிறது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் செஞ்சால் போதும். எல்லோரும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஓகே நேர்களே? இப்போ 11ஆம் இடத்துல குரு சனிசாரத்தில் போகிறது மிகச்சிறப்பாக இருக்கும். பெருமளவு பணம் வரும். சரியா? செல்வ சேர்க்கை பெருமளவு இருக்கும். செல்வம்னால என்னென்னா 16 வகை பேர் இருக்குது. 16 வகை பேரை தான் செல்வம்னு சொல்லியிருக்கிறோம். அது பணமாக கிடைக்கலாம், நகை நட்டாக கிடைக்கலாம், இடமாக கிடைக்கலாம், மனையாக கிடைக்கலாம், வீடாக கிடைக்கலாம், மற்றவங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கலாம், ஒரு உயில் எழுதி வைக்கலாம். சரியா? அசையா சொத்தாக கூட இருக்கலாம். சரியா? ஒரு வெள்ளி பாத்திரமாக கூட இருக்கலாம். இல்லைனா ஒரு என்ன சொல்லுவாங்க, தங்க நகையாக கூட இருக்கலாம். ஒரு 10 பவுன் செயினாக கூட கிடைக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டி, எனக்கு தான் காலம் முடிஞ்சு போச்சுப்பா, என் வீட்டுக்காரில் சும்மா நகையை வச்சுருக்கிறேன், எந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு பேத்திக்கு 10 பவுன் செயினை கூட கொடுக்கலாம். இப்படி ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும். இதை தான் என்ன சொல்கிறதுனா செல்வம் அப்படிங்கிறோம். பெருமளவு செல்வம் கிடைக்கும். சேமிப்பு அதிகமாகும். இந்நேரம் நீங்கள் சேமிக்கலாம். வருகிற ஜூன் 18ஆம் தேதியிலிருந்து அடுத்து வருகின்ற நாட்களுக்கு நீங்கள் நல்லா சேமிக்கலாம். அக்டோபர் 29ஆம் தேதி வரைக்கும் குரு வக்கரம் ஆவார். அது எப்படின்னா அவர் அதிசாரம் எடுக்கிறாரு. அதிசாரம் எடுத்து சிம்மராசிக்கு வருவார். அது அக்டோபர் 29க்கு இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது. சரியா? இன்னொரு 3 மாத காலத்துக்கு வேலை இருக்குது. நம்ம அது வரைக்கும்லாம் போக வேண்டாம். அட் ப்ரெசென்ட் குரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு சேமிப்பு அதிகமாகும். இந்நேரம் சேமிப்பை அதிகப்படுத்துங்க. சரியா நேரில்? சேமிப்பு பணத்தை சேமிங்க. மற்றபடி எது பொருள் வந்தாலும் அதை சேமிங்க. சரியா? சேமிப்புங்கிறது பொதுவாக மனிதனுக்கு பணம் தான். பணத்தை தான் டக்குன்னு சேமிக்க முடியும். மற்ற பொருட்களெல்லாம் சேமித்து வைக்க முடியாது. நகை நட்டு வாங்கி சேமித்து வைக்கலாம். மற்றபடி பலசரக்கு சாமான், அரிசி இதெல்லாம் வாங்கி சேமிக்க முடியாது. சரியா? அதெல்லாம் அப்பப்போ தேவைக்கு வாங்கிக்கலாம். அதனால் நகை, கோல்டு, சில்வர், பேங்கில் டெபாசிட் பண்ணுறது, பாண்டு எடுக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் போகிறது, இப்படி சில காரியங்களை பண்ணுங்க. உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதில் நேரம் நீங்கள் பண்ணினீங்கன்னா வருங்காலம் நல்லாயிருக்கும். ஏதோ லட்சக்கணக்கில் போடணும் கிடையாது, ஆயிரக்கணக்கில் கூட போடலாம். அதனால் சேமிப்பு உங்களுக்கு இந்த காலகட்டம் சாத்தியப்படும். இசை நல்லாயிருக்கும். இசை மியூசிக்
வாசிக்கிறவங்க நல்லாயிருக்கும். சங்கீதம், இயல், இசை, நாடகம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆள் எதில் துணிவாக இருப்பீங்க, ஃபோர்ஸாக இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக செய்வீங்க. அதுபோக ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க, ட்ராவல்ஸ் பண்ணுறவங்க, லாஜிஸ்டிக் பண்ணுறவங்க, இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க, வண்டி வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க, ஆடியோ ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக புதையல் யோகம்னு சொல்கிறாங்க. புதையல் யோகம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஏன்னா இன்றைக்கி புதையல் கிடச்சிச்சின்னா அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக போயிடும். அதனால் சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம், பிறருடைய உயிர் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பிறருடைய செல்வங்கள் உங்களுக்கு சேரும். சரியா நேரில். அதுபோல் தனிப்பட்ட முறையில் இன்றைக்கி ஒரு மதிநுட்பமாக இருப்பீங்க, சாதுரியமாக இருப்பீங்க, பிரச்சித்தியும் பெறுவீங்க. உங்கள் தனிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ், தனிப்பட்ட முறையில் உங்கள் செயல்பாடு மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பிஸ்னஸ்னு என்ன பிஸ்னஸ் சார் அப்படின்னா, சந்திரன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ். சந்திரன் கடக ராசியில் தான் குரு உச்சம் ஆறாரு. சனி பகவான் நட்சத்திரத்தில், பூச நட்சத்திரத்தில் குரு போகிறது மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வருகிற பூச நட்சத்திரத்து அன்றைக்கெல்லாம் நீங்கள் குரு வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதை நான் அடுத்து வீடியோ கடைசியில் சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். ஜனன ஜாதகத்தில் குரு சனி சேர்ந்து இருந்தவர்கள், குரு பார்வைக்கு சனி பகவான் வந்தவங்க, குரு சாரத்தில் சனி பகவானோ, சனி பகவான் சாரத்தில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக சனி பகவானுடைய நட்சத்திரம் கடகம், விருச்சிகம், மீனத்தில் இருக்கும். இங்கே குரு இருக்க பிறந்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். கடகத்தில் உச்சமாவார், விருச்சிகத்தில் ஸ்தான பலம் பெறுவார், மீனத்தில் ஆட்சி பெறுவார். ஸோ சனி பகவான் நட்சத்திரத்தில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு நேரம் மிகச்சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு பணம் பல வகையில் வரும். இதுதான் ஜோதிடம். இவங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவருங்கிறது. அதாவது இவங்களுக்கு எப்படின்னா மற்றவங்களை காட்டிலும் ஈஸியாக கிடைக்கும். சரியா? இந்த வீடியோவோட நோக்கமே இவங்களுக்கு தான். சனி பகவான் சாரத்தில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. இப்போ அவர் சனி பகவான் சாரத்தில் தான் ஏறாரு, கோணத்தில் ஏறாரு. விருச்சிகத்துக்கும் கோணம், மீனத்துக்கும் கோணம். மீனத்துக்கு 5ஆம் இடம், விருச்சிகத்துக்கு 9ஆம் இடம். மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் பிரச்சித்தி பெறுவீங்க. பிரச்சித்தினா என்ன, நீங்கள் செய்கிற காரியத்தில் பாப்புலாரிட்டி இருக்கும், பப்ளிசிட்டி இருக்கும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும். அதே மாதிரி நல்ல நண்பர்கள் உங்களுக்கு நேரம் நல்லபடியாக உதவி பண்ணுவாங்க. நண்பர்கள் எப்படி சொல்கிறேன்னா, சனி பகவான் புதனுடைய சாரத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. புதனாலே நண்பர்கள்னு அர்த்தம் தான். புதனுடைய ஒரு தனித்துவமே நண்பர்கள். ஒருத்தர்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னா அவருக்கு புதன் நல்லா இருக்கான்னு அர்த்தம். அது சனி பகவான் புதன் சாரத்தில் போகிறாருன்னா, உத்தியோகம் பண்ணுற இடத்துல நண்பர்கள் நிறையா இருப்பாங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்க நண்பர்கள் உங்களை நல்லபடி உதவி பண்ணுவாங்க. அவங்க நல்லா காசு பணக்காரனாகவும் இருப்பாங்க. காஸ்ட்லி ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதாவது அவங்க பொருளாதார ரீதியில் பெரிய லெவலாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட தயவால் சில நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. தானும் மகிழ்ந்து பிறகு மகிழ வைப்பீங்க. தர்ம குணம் இருக்கும், பக்தி இருக்கும். தந்தை வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தை வழியில் தகவல் யோகமும் இருக்கும். உங்கள் அப்பா கூட பிறந்தவங்க, அப்பா வழி உறவு, பங்காளிகள் உறவு முறையில் நல்ல மிகச்சிறப்பாக இருக்கும். மூத்த சகோதர விருத்தி இருக்கும். 11ஆம் இடம் மூத்த சகோதரனை கொடுக்கும். குறிப்பாக அக்கால் விஷயத்தில் நல்லா இருப்பீங்க. உங்கள் கூட பிறந்த அக்கா வழி உறவு முறைகள், அந்த சொந்த பந்தங்கள்லாம் நல்லா இருப்பாங்க. அவங்க விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அது மாதிரி நீங்களும் பரஸ்பர உதவி பண்ணுவீங்க. தொழில் லாபம் நல்லபடியாக இருக்கும். சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். சந்திரன் குரு சம்மந்தப்பட்ட காம்பினேஷன் தொழில் நல்லாயிருக்கும். மார்க்கெட், பழக்கடை, ஜூஸ் கடை, மண்டி, காய்கறி, உணவு உற்பத்தி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, சாப்பாட்டு பொருட்கள், தண்ணி கேன், உப்பளம், உப்பு, மீன் பிடித்தல், ஃபிஷ்ஷிங், இறால் பண்ணை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்க நிச்சயம் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. இவங்களுக்கு தான் கோடிகள் வீட்டு கதவுக்கு தட்டும். சரியா? சந்திர வீட்டில் சனி சாரத்தில் குரு பகவான் போகும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களை மிக அருமையான பலன்களை கொடுப்பாரு. மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த தொழில் நான் ஒரு 10-15 தொழில் சொன்னேன். இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். நல்ல லாபம் வரும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்கும். தெய்வ கடாட்சியம் இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடம் ரொம்ப சுபிச்சமாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு திருஷ்டி கலைஞ்சிருச்சு. ஏன்னா ராசியை சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார். அந்த திருஷ்டி கலைஞ்சிருச்சு. ஸோ திருஷ்டி கலைஞ்சு நல்ல நிலைமைக்கு வரீங்க. குரு புஷ்ய யோகம் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கு. நான் அப்படி தான் தம்மால் போடுவேன். திருஷ்டி கலைகிறது, திருஷ்டி கழிந்து விட்டது. சரியா? திருஷ்டி கழிந்து விட்டது. குரு புஷ்ய யோகத்தால் கோடிக்கணக்கில் பணம் வருகிறது. அப்படி தான் தம்மால் போடுவேன். டைட்டில் அப்படி தான் போடுவேன். பாருங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். குரு புஷ்ய யோகம் மிகச்சிறப்பான ஒரு யோகம். சரியா? குரு பகவான் தன் உச்ச சாரத்தில் உச்ச நட்சத்திரத்தில் போகிறாரு. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பூச நட்சத்திரம் என்றைக்கு சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா காலண்டரில் பார்த்து சொல்லிடுறேன். அன்றைக்கி வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிடுங்க. இன்றைக்கி நட்சத்திரம் சதயம்தான். சரியா? பூச நட்சத்திரம் வருகிற வியாழக்கிழமை வருது. சரியா? 18ஆம் தேதி வருது. 18/6 அருமையான அமைப்பு. நான் தான் சொன்னேன், ஜூன் 18 சொன்னேன். கரெக்டாக இருக்கா? வேத ஜோதிடம் கரெக்டாக ஒத்து வருதா? ஜூன் 18ஆம் தேதி ஒரு பூஜை பண்ணிடுங்க. வேலைக்கிழமை தான், குரு வேலை தான். அருமையாக வருது. இதுதான் நம்ம ஒன்று நினச்சோம்னா தெய்வம் கண்டிப்பாக அங்கே நிற்கும். ஏன்னா வேலைக்கிழமைங்கிறது குருவுடைய நாள், குரு ஆதிக்கம் உள்ள நாள். அன்றைக்கி பூச நட்சத்திரம் வருது. அன்றைக்கி 4:37 வரைக்கும் இருக்குது.
18/6/2026 ஆனி மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. சரியா? அன்றைக்கி வந்து சதுர்த்தி திதி. சரியா? சதுர்த்தி விநாயகருக்கு வேண்டிய நாள் தான் சதுர்த்தி திதி. அது வந்து நைட்டு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். சதுர்த்தி திதி ஃபுல்லாக இருக்குது. நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் சாயந்தரம் 4:52 வரைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா காலையில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. சரியா? காலையில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. காலையில் 6 to 7 குரு ஓரையில் ஒரு பூஜை பண்ணிடுங்க வீட்டில். சரியா நேயர்களே? என்ன சார் பூஜை பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் வந்து சிவன் படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிடுங்க. சிவன் படத்துக்கு பூக்கள் போட்டு சிவன் படத்துக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிடுங்க. பால் நாட்டு சக்கரை வச்சு பூஜை பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க கடலை உருண்டை வாங்கி வைங்க. கடலை உருண்டை இல்லை கடலை மிட்டாய் வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்கள். சிவனோட நாமத்தை சொல்லுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சனி பகவானுடைய பூஜையை வந்து சிவனை மையப்படுத்தி தான் செய்யணும். அதனால் சிவபெருமான் படத்தை வச்சு கும்பிடுறது மிகச்சிறப்பாக இருக்குது. இல்லை சார் பக்கத்தில் கோயில் இருக்குது அப்படின்னா கோயிலுக்கு போயிருங்க. சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டு நவக்கிரகங்களை குரு பகவானும் சனி பகவானை கும்பிட்டு வந்துடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? அன்றைக்கி வந்து குரு புஷ்ய யோகம். இது ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்கு அன்றைக்கி மட்டும் அந்த பூஜை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருப்பீங்க. அது குறிப்பாக இந்த நான் சொன்னேன் குரு திசை நடக்கிறவங்க சனி திசை நடக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஜனன ஜாதத்தில் குரு கெட்டு போனவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். திருமண அமைப்பு கைகூடி வரும். குரு யோகம் வியாழ நோக்கம் கைகூடும். புத்திர யோகம் கிடைக்கும். குரு தனகாரகன் புத்திரகாரகன், அதனால் புத்திர பாக்கியம் நல்லபடியாக இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும், மிகச்சிறப்பாக இருப்பீங்க. குருவர் திருவிழா கிடைக்கும். ஸோ 18/6/2026 நல்லா தான் இருக்குது. சரியா? அன்றைக்கி வந்து குரு பகவான் அன்றைக்கி வந்து குருவும் சுக்கிரனும் சேர்ந்து தான் இருக்கிறாங்க. அருமையான இப்போங்க உங்கள் ராசிக்கு 2-9 கூடவும் அங்கே தான் இருக்கிறாரு. எங்கே இருக்கிறாரு? ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. இது கூடுதல் சிறப்பு. குரு சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாங்க. சரியா? குரு சுக்கிரன் சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்குது, மிகச்சிறப்பு. 2-9 கூடவன் 11ஆம் இடத்துல இருக்குது, அருமையான அமைப்பு, நல்ல யோகமான நாள். சரியா நேரில் அன்றைக்கி வந்து நீங்கள் கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நான் இன்றைக்கி உள்ள பஞ்சாங்கத்தை சொல்லிடுறேன். சரியா? ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வந்து பூச நட்சத்திரத்தில் ஏறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு சுயசாரத்தில் இருக்கிறாரு, சதயம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறாரு, சுபவருக்கு எடுத்திருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் புதன் சாரம் எடுத்திருக்கிறாரு, ரேவதி 1ஆம் பாதம். ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதா இப்போதைக்கு பிரச்சனை. சரியா? செவ்வாய் இருக்கிறதா இப்போதைக்கு பிரச்சனை. அவர் வந்து ராசிக்கு இப்போ 2ஆம் இடத்தையும் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு செவ்வாய். அதனால் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருங்க, சுடுசுடு பேசாதீங்க. உடம்பிறந்த இளைய தம்பி தங்கச்சிக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராசிக்கு வந்து அவர் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஆனால் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால அது காம்பன்சேஷன் ஆயிரும். ஸோ செவ்வாய் பார்க்குற இடங்கள் எந்தெந்த இடங்கள்னால் ராசிக்கு 2ஆம் இடம் 3ஆம் இடம். அதனால் உடன் பிறந்த இளைய சகோதர விஷயத்துலையும் குறிப்பாக தங்கச்சி விஷயத்துலையும் உங்கள் பேச்சிலையும் நிதானம் இருக்கணும். தங்கச்சி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. எதனாச்சும் குடும்பத்தில் பிரச்சனை வரும். பேச்சுவார்த்தையில் நிதானமாக இருங்க, அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறாங்க, புதாத்திய யோகம். அருமையான நாளுங்க அன்றைக்கி 18/6/2026 பங்குனி 4ஆம் தேதி இந்த காரியத்தை பண்ணுங்கள். அன்றைக்கி முகூர்த்த நாள் தான், சதுர்த்தி விரதம். ஸோ காலையில் 6 to 7 வீட்டில் இந்த சின்ன பூஜை பண்ணுங்கள். இல்லை சார் நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறவங்க காலையில் 6 to 7 கோயிலுக்கு போயிருங்க. சரியா நேரில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பக்கத்தில் இருக்க சிவாலயத்துக்கு போங்க, சிம்பிளாக கும்பிடுங்க. சரியா? சிம்பிளாக கும்பிட்டாலே மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ குரு புஷ்ய யோகம் ஒரு முக்கியமான நாள். சரியா நேர்களே? இது வந்து ஒரு முக்கியமான நாளாக பஞ்சாங்கத்தில் பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்கும் முக்கியமான நாள், அதிமுக்கியமான நாள். இந்த வீடியோவில் வேறு எதுவும் சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நல்ல வார்த்தை, நல்லா இருங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். வாழ்க வளமுடன் சொன்னாலே போதும், அனைத்தும் வசப்படும். அதனால் நல்லா இருங்க, வளப்படுங்க. இவ்வளோ நாள் கஷ்டமெல்லாம் தீருது. இந்த கண்டகச்சனியோட தாக்கமெல்லாம் வெகுவாக குறையுது. அதனால் கன்னிராசினியர்களுக்கு ஒரு பொன்னான நாள் வருது. அன்றைக்கி வந்து இந்த காரியத்தை பண்ணுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? குரு புஷ்ய யோகம் வந்து உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுக்கும். அது கோடிகளோ லட்சமோ ஆயிரமோ உங்களுக்கு அது வந்து கன்வெர்ட் ஆகும். சரியா நேர்களே? வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன் கன்னிராசினியர்களுக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.